எங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகள், இந்த நெருக்கடியான நிலைமைகள், இந்த மற்றவர்களால் சிலர்களால், எல்லா மக்களும் கெட்டவர்கள் இல்லை, எல்லா மக்களும் அநியாயக்காரர்கள் இல்லை, மாற்றமான சிந்தனைகள் உள்ளவங்க இல்லை. ஏதோ சிலர்கள் அவங்களோட சொந்த லாபத்துக்காக சில அஜெண்டாவோட அவங்க வேலை செய்கிறாங்க சிலர்களுக்கு. அந்த அடிப்படையில் சில எங்களைய நோவிக்கக்கூடிய, எங்களைய ரொம்ப எங்களோட உள்ளங்களை புண்படுத்தக்கூடிய, மிச்சம் எங்களோட உள்ளத்தை எங்களுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடிய, எங்களால் தாங்கிக் கொள்வது கஷ்டமான சில வேலைகளை சில திட்டங்களோடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த அவ்வளவு திட்டத்துக்கும் அல்லாஹ் போதுமானவன். அவன் திட்டம் போடக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலால திட்டம் போடக்கூடியவன். கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். நாங்கள் எங்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்றதுக்கு என்னென்ன முயற்சி செய்யலுமோ, எப்படி முயற்சி செய்யலுமோ, முறையாக எங்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்ள எப்படியெல்லாம் முயற்சி செய்யலுமோ, யார் மூலமாக எல்லாம் முயற்சி செய்யலுமோ, அந்த முழு முயற்சியை நாங்கள் செய்வோம். ஆனால் இந்த எல்லா முயற்சிகளோடையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹ் நிச்சயமாக நல்ல முடிவை கொண்டு வருவான். எங்களை எல்லாம் நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய சில நிலைமைகள் அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக உருவாக்குவான். நாங்கள் நேரான வழியில் இருந்தா, நாங்கள் ஒழுங்காக இருந்தா, நாங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டதை நாங்கள் செய்வோமா இருந்தா, கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்துவான், எங்களை திருப்திப்படுத்துவான். அப்படி சில நிலைமைகள் இன்ஷா அல்லாஹ் உருவாகும். அல்லாஹ் எங்களுக்கு எல்லாரும் விருப்பம் என்னண்டா, ஒத்தன் இஸ்லாத்துக்கு ஏதாவது செஞ்சா, அல்லது எங்களுக்கு அநியாயம் செஞ்சா, அல்லது முஸ்லீம்களை நோவிச்சா, அல்லது அல்லாஹ்க்கு ஏதாவது மாற்றமான வார்த்தைகளை சொன்னால், நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது என்னண்டா, மேலே இருந்து அப்படியே ஒரு நெருப்பு வந்து இவன்ட தலையில் பட்டு இவன் அப்படியே அங்கனைக்கே சாம்பலாக போயிட்டுருவணும். இதுதான் எங்கட எதிர்பார்ப்பு. உடனே தண்டனை வரணும். மேலே இருந்து இடி விழுந்து தலையில் விழுந்து அவன் அப்படியே சாம்பலாக கரைஞ்சி போயிட்டுருவணும். மேலான சொல்ல இது எங்கட எதிர்பார்ப்பு. அல்லாஹ்வோட தர்த்தீபில் அப்படி இல்லை. உடனே தண்டனை கொடுக்கறது இல்லை. ஃபிரௌனுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தான், ஹாரூனுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தான், நும்ரூதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தான். ஒவ்வொரு ரசூல்மாருடைய காலத்தில் அந்த ரசூல்மார்களை எதிர்த்து கொண்டே, அந்த ரசூல்மார்கள் சொன்ன கருத்துக்களுக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே என்ன இப்படியாக அந்த அநியாயக்காரர்கள் எல்லாம் உலகத்தில் இருந்துட்டு போனாங்க. அவங்களோட சரித்திரங்களை படித்து பாருங்க. சுட கொடுக்க இல்லை அல்லாஹ் அவங்களுக்கு. அல்லாஹ் அவங்களுக்கு டைம் கொடுத்து இவங்களையும் சோதிச்சு, இந்த நல்ல மக்களையும் சோதிச்சு, சில காலங்கள் நல்லா அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தி அவங்களோட பொறுமையை பார்த்து அதுக்கு பின்னால் தான் கொடுத்திருக்கிறான். அந்த அவன் கொடுத்த தண்டனைகளை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்படித்தான், இதுதான் எங்களோட சிஸ்டம், இதுதான் எங்களோட தர்த்தீப், எங்களோட முறை இதுதான். فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. குர்ஆன்ல சொல்றானே ஃபிரௌனுடைய விஷயத்தில், உன்னோட உடலை நாங்கள் பாதுகாத்து வைப்போம், உனக்கு பின்னால் வரக்கூடியவங்க உன்னைய பார்த்து பாடம் படிக்கிறதுக்கு தான் அப்படி வச்சிருக்கிறோம். என்ன எப்படியெல்லாம் சோதிச்சான். அதனால் அந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறதுக்குள்ள நேர காலம் இல்லை. சகோதரர்களே, எங்களுக்கு அவசர முடிவை நாங்கள் ஏண்டா ஹுலிகல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று குர்ஆன்ல சொல்றான். அதனால எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவசரமான முடிவுகள் வந்துடணும். இவங்க எல்லாம் எரிச்சு போட்டேன்டே, இவங்களெல்லாம் சாம்பலாக்கினேன்டே. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, எங்களுக்கு தாங்கிக் கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் அறியாமல் எதுவும் நடந்ததும் இல்லை, நடக்க போகிறதும் இல்லை. இப்படியெல்லாம் இவங்க செஞ்சேன்டே, இவங்க ஏதோ பெரிய வெற்றி பெற்றதாக நினைக்கலும், இவங்க பெரிய சாதனைகளை சாதிச்சதாக நினைக்கலும். இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் கலிமாவோட மௌத்தாவுறாங்களோ இன்ஷா அல்லாஹ் அவங்க எல்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் சொர்க்கம் போகிறாங்க. யாரெல்லாம் அநியாயம் செய்யப்படுறாங்களோ, ஹயாத்தோடு இருக்கக்குள்ளே அநியாயம் செய்யப்படுறாங்க, மௌத்தானதுக்கு பின்னாலே அநியாயம் செய்யப்படுறாங்களோ, இந்த அநியாயம் செய்யப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய கூலி மிக உயர்ந்த கூலி, பெரிய அந்தஸ்துகளை அல்லாஹ் வச்சுக்கிறான்.
மக்களோட பார்வையில் மக்கள் இதை வித்தியாசமாக பேசலும். பாருங்களே, அவர் நோயில் இவ்வளவு நாளாக இவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் என்று சொல்கிறீங்களே, இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு இழுத்தெளியா மௌத்தானார் என்று மக்கள் சொல்கிறாங்க. இது மக்களோட பேச்சே அல்ல விஷயம். எங்களுக்கு ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒருவர் நோயில் மௌத்தாவுறாரேண்டா, அது 1 வருஷம் நோயில் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் நோயில் இருந்தாலும் சரி, அந்த நோய்களை கொண்டு அல்லாஹ் அவரை முழுமையாக சுத்தப்படுத்துகிறான். இதுதான் நபி சொன்னது. முழுமையாக அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். ஒவ்வொரு கஷ்டத்தால் பாவம் மன்னிக்கப்படுது, ஒவ்வொரு தலைவலியால் பாவம் மன்னிக்கப்படுவது, ஒவ்வொரு பல்லு வலியால் பாவம் மன்னிக்கப்படுவது, ஒவ்வொரு கவலைகளால் பாவங்கள் மன்னிக்கப்படுவது. அதனால மக்கள் நினைக்கிற மார்க்கம் அல்ல, குர்ஆன் ஹதீஸில் சொன்னது தான் மார்க்கம். மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு படுற கருத்துக்களை முஃப்திமார் மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லி கொண்டிருக்கிறாங்களே, இவங்க சொல்றது அல்ல மார்க்கம். அல்லாஹ் ரசூலால மார்க்கம் இது தாண்டி சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாங்கள் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதில் சொல்லப்பட்டதை நாங்கள் விளங்குவோம். ஒருத்தர் திடீரென்று ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதர், ஆக மக்கள் அவரை மதிக்கிறாங்க, அவர் ரொம்ப அமல் இபாதத்துள்ளவர், ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாவிட்டாரேண்டா, அது என்ன கேவலமாக மௌத்தா? அல்லது அவரை ஒருத்தர் வெட்டி போட்டுட்டாங்க அல்லது சுட்டு போட்டாங்கடா, அது என்ன கேவலமான மௌத்தா? இதெல்லாம் அப்படியேண்டா ஹதரத் உமர் ரதியல்லாஹு தஆலான், ஹதரத் அலி ரதியல்லாஹு தஆலான், ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலான் எவ்வளோ பெரிய கண்ணியமான சஹாபாக்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க, உலகத்தில் ஹயாத்தோடு இருக்க போலே அவங்க சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவங்க. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று ஹயாத்தோடு இருக்க போலே சொல்லிட்டான். அப்படியா கொண்டவங்க ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலான் பட்ட அநியாயமாக கொலை செய்யப்பட்டாங்க. உமர் ரதியல்லாஹு அன் தொழுவிச்சு கொண்டிருக்க கொலை கத்தியால் குத்தப்பட்டாங்க, ஷஹீதானாங்க. அலி ரதியல்லாஹு தஆலான். அப்போ இதெல்லாம் என்ன கேவலமான மௌத்துகளா? அவங்க எல்லாம் என்ன மாற்றமானவர்களா? இல்லை மேலான சோழர்களே. மக்கள் அவங்களோட புத்திக்கும் அவங்க விளங்கின மாதிரி ஒவ்வொரு விளக்கங்களை சொல்லி கொண்டிருப்பாங்க. அதனால இந்த எரிக்கப்பட்டவங்க இதெல்லாம் இவங்க எல்லாம் அல்லாஹ்ட பார்வையில் கேவலமானவங்க என்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க எல்லாம் அல்லாஹ்ட பார்வையில் உயர்ந்தவங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்குள்ள மேலான கூலிகளை கொடுக்க போகிறான். அதனால நாங்கள் முயற்சி செய்வோம், நாங்கள் எங்களோட உரிமைகளுக்காக பாடுபடுவோம். கடைசி வரைக்கும் அல்லாஹு தாலா நல்ல முடிவுகளை கொண்டு வருவான். அப்படி யார் யாருக்கெல்லாம் அந்த நிலைமைகள் உருவானதோ, உருவாகி கொண்டிருக்கிறதோ, மேலான சகோதரர்களே, அது ஒரு நாள் முடிய போகுது. இதை யாரெல்லாம் ஒரு பிடிவாதத்தோட, ஒரு 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 அடமோட, ஒரு வைராக்கியத்தோட இது உண்மையை விளங்கி கொண்டும் எங்களைய நோவிக்கணும் என்ற நோக்கத்தோட, எங்களைய நோவிக்கணும் என்ற நோக்கத்தோட, பழிவாங்கணும் என்ற நோக்கத்தோட யாராவது செய்வாங்களா இருந்தா, அல்லாஹ் அவங்கள முழு உலகத்துக்கும் படிப்பினைக்கு அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை முழு மக்களுக்கும் படிப்பினைக்குரிய தண்டனையாக தான் அமைய போகுது இன்ஷா அல்லாஹ்.